திரும்ப மறுபடி சொல்றேன், கோலியாத்தை அழிச்சது எத்தனை பேரு? ஒருத்தர். யார் அது? தாவீது. தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டி அவனை அழித்தா. ஆனா கொள்ளையிட்டது எத்தனை பேராமா? முழு இஸ்ரவேலர். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு, நல்ல முழு இஸ்ரவேலும். இதை எதுக்கு சொல்றேன்னா, தாவீது கோலியாத்தை அழித்தான், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினா பூமி முழுவதுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா 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 கருதட்டுமா, முழு பூமிக்கும் ரட்சிப்பு வந்தது. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்படி தாவீது கோலியாத்தை அழித்ததுக்கு பின்பு முழு இஸ்ரவேல் ஜனங்களோ பெலிஸ்தருடைய பாளையங்களை அல்லது பெலிஸ்தருடைய கைகளில் இருக்கிறது எல்லாம் கொள்ளையிட்டார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டு சாத்தானின் தலையை நசுக்கி விட்டு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எப்படி அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம கையில கொடுக்கிறாரு. இனி கொள்ளையிடுறது நம்ம வேலை, கொள்ளையிடுறது நம்ம வேலை. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்றார், கொள்ளையிடுவீர்களாக. ஆமென் என்று சொல்லலாமா? நீங்க என்ன செய்யணுமாமா? கொள்ளையிடணும். சொல்லுங்க.